பலனுள்ள தேவன் நமக்கு சந்தோஷமாய் நமக்கு சொந்தமானார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் இயேசு சொந்தமானார்? ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாங்களா? ஆண்டவர் நமக்கு சொந்தமானாருங்க. இங்க சங்கீதம் 6:3 வாசிக்கலாம். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு எல்லாருடைய ஆத்துமா மிகவும் வேதனைக்குரியதா காணப்படுகிறது, துக்கப்படுகிறது காணப்படுகிறது. அந்த இடத்துல பக்தன் தாவீது ஜெபிக்கிறாருங்க, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, துக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது, கவலைப்படுகிறது என்று சொல்லி அதுக்கு கீழ்வசனம், கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காத இருப்பீர். ஹல்லேலூயா. எதுவரைக்கும் ஆண்டவரே நீங்க இறங்காத இருப்பீங்க, எதுவரைக்கும் ஆண்டவரே என்னோட கூட நீங்க இல்லாம இருப்பீங்க என்று சொல்லி பக்தன் தாவீது அந்த இடத்துல என்ன பண்றாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார். கீழ்வசனத்தை வாசிங்க. திரும்பவும் கர்த்தாவே என் ஆத்துமா விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினாலே நம்மளை என்ன பண்ண போறாருங்க, ரட்சிக்கப்படுகிற தேவனாய் நமக்குள்ள காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை தான் நம்மளை என்ன பண்ணுங்க, ரட்சிப்புக்கு கொண்டு வரும். அவருடைய கிருபை நம்மளை வாழ வைக்கும், அவருடைய கிருபை நம்மளை ஆசீர்வதிக்கும், அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றி நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல கட்ட வைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் கர்த்தாவை உம்முடைய கோபத்தில் என்னை என்ன பண்ணுங்க, கடிந்து கொள்ளாதபடி ஆண்டவரே உம்முடைய கோபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி பக்தன் தாவீது அந்த இடத்துல ஆசீர்வாதத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தரை நோக்கி பார்க்கிற தேவ மனுஷனாய் காணப்படுகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய எல்லாம் பலனற்று போயிருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன செய்ய போகிறீங்க, பலன் கொடுக்க போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் அழுது 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 என் கண்கள் அநேக குழிகளே காணப்பட்டுச்சு அப்பா. அவ்வளவு தண்ணீர் என் வாழ்க்கையில, என் போராட்டம் அநேகவற்றையும் ஆண்டவரே நீங்க இந்த நேரத்துல மாற்றி போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிற தேவன் அப்பா, இன்றைக்கு நாங்கள் ஒரு நிமித்தமாய் உம்மை ஆராதிக்க இந்த நேரத்துல நாங்கள் வந்திருப்ப தயவுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்துல ஆழத்துல இருந்து கர்த்தர் கடந்த வாரமெல்லாம் கண்மணி போல பாதுகாத்தார். நேற்று நம்ம பார்த்தவங்க மரணம், இன்று எத்தனை பேரும் மகிழ்ந்து போயிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்து தேவனை ஆராதிக்க பலனை கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை நம்ம ஆராதிக்கலாமா? அந்த தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திர பலி விடுக்கலாமா? ஏசப்பா, உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் உன்னதமான தேவன் அப்பா, நீர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற இரட்சகர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அன்றே உள்ளத்துல ஆழத்துல இருந்து நோக்கி பார்க்கிறப்பா. அன்றே என் அழுகையின் சத்தத்துக்கு பதில் கொடுத்தீங்க அப்பா. அன்றே உம்முடைய கிருபையினால என்னை ரட்சித்தீங்க அப்பா, உம்முடைய இரக்கத்தினால என்னை ரட்சித்தீங்க அப்பா. உம்முடைய கிருபை விலையேற பெற்றது அப்பா. ஆண்டவரே அப்பா, எனக்காக உம்முடைய கல்வாரி சிலுவையின் ரத்தம் ஆண்டவர் அப்பா, எனக்காக அந்த காயங்கள் அப்பா, எனக்காக அந்த போராட்டங்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா, எனக்காக பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இறங்கி வந்தீங்க அப்பா. ஆண்டவரே எனக்காக மாம்சமா வந்தீங்கப்பா, எனக்காக ஆண்டவரே தேவகுமாரனா நீங்கள் வந்தீங்கப்பா. ஆண்டவரே பிதாவே, இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்தினாலுமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த இடத்துல நீங்கள் அசைவாடிங்கப்பா. ஆண்டவரே 2-3 பேர் எங்க என் நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ அங்க நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரேன். இதோ இந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற இந்த ஆராதனை மத்தியில என் இயேசு அசைவாடி கொண்டு இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா, 1000 பேர் 2000 பேர் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் என்று நீங்க வாக்கு கொடுக்கல ஏசப்பா. 2-3 பேர் எங்கேயோ, 2-3 பேர் எங்க என் நாமத்தினால் கூடி இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன், அந்த இடத்துல நான் இருப்பேன், அங்கே நான் ஆசீர்வதிப்பேன் என்று இந்த வேளையில நம்முடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் நம்முடைய ஆசீர்வாதம் தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே அப்பா. தேவகுமாரனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீங்க இல்லாவிட்டால் நாங்கள் எங்க போவோம் ஆண்டவரே அப்பா. நீரே என் அடைக்கலம் அப்பா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை,
நீரே என் பலனாய் காணப்படுவதற்காய் நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லா உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்தில் கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிதான் கர்த்தர் இந்த வேளையில நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வேளையில கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொண்டு இன்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஸ்தோத்திர பலியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீங்க நினைச்சா எனக்கு ஆசீர்வாதம் அப்பா, நீங்க நினைச்சா எனக்கு ஆசீர்வாதம், நீங்க நினைச்சா எனக்கு பலன், நீங்க என் கூட இருந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாருமே வாய்களை திறங்க, கர்த்தரை மகிமையோடு சொல்லலாம். ஏசப்பாக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம், ஏசப்பாக்கு நம்ம நன்றி சொல்லலாம். In the name of Jesus, glory be to God. In the name of Jesus, in the name of Jesus. Thank you sweet Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாருமே சொல்லுங்க, நீங்க என்ன நினைங்க ஏசப்பா, நீங்க என்ன நினைச்ச ஆசீர்வாதம் அப்பா, நீங்க என்ன நினைச்ச எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே, நீங்க என்ன நினைச்ச எனக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. தேவகுமாரா என்ன நினைச்சு பாருங்கப்பா, பரிசுத்தரை என்ன நினைச்சு பாருங்கப்பா. என் குடும்பத்தை நினைங்க ஏசப்பா, என் பிள்ளைகளை நினைங்க, என் வேலையை நிலைங்க, என்னுடைய ஊழியத்தை நிலைங்க அப்பா. என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க டாடி. என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் டாடி. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், என் கணவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாறும் அப்பா. அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் டாடி, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த நாள் ஜீவனை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி.